25% நீரை மீதப்படுத்தும் மாதிரி மரக்கறி செய்கை வெற்றி. கெருடிகாவுக்கு இன்றும் பிணை இல்லை, மனுவை பரிசீலிக்க தீர்மானம். கொக்கு தொடுவாயில் வெளிவரும் சடலங்கள் காணாமலாக்கப்பட்ட விடுதலை புலிகளுடையவை, கஜேந்திரன் சந்தேகம். இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த ரிஷாட் எம்பி, பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய்வு. ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவை போன்று கேம் மேன் இல்லை, அனுரகுமார திசுநாயக்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவு, மாவை சேனாதிராஜா வெளியிட்ட முக்கிய தகவல். புதிய அரசியல் அமைப்பில் வடகிழக்குக்கு மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வு அவசியம், சார்ல்ஸ் நிர்மலநாதன். புகையிரத நிலைய அதிபர்களுக்கு சேவையிலிருந்து விலக்கியதாக கடிதங்கள் அனுப்பி வைப்பு. பிள்ளையானுக்கு எதற்காக ஆயுதம் வழங்கப்பட்டது, கேள்வி எழுப்பிய விநாயகமூர்த்தி முரளிதரன். ஜனாதிபதியின் பதவிக்கால விவகாரம் அம்பலமாக்கும் அரசாங்கத்தின் முயற்சி. தொடர் வேலை நிறுத்தங்களின் பின்னணியில் ரணில் அனுரகுமார தரப்பு குற்றச்சாட்டு. தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது, அலி சப்ரி. தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் எம்மோடு இணையுங்கள், கருணா. தொடர்வது விரிவான செய்திகள். 25% நீரை மீதப்படுத்தும் மாதிரி சொட்டு நீர் பாசன முறைமையிலான மரக்கறி செய்கை வெற்றி பெற்றுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சமுதாயம் சார் மேம்பாட்டுக் குழுவினால் இந்த பரிச்சார்த்த பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் இறைப்பு முறை மூலம் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்பட்டு மரக்கறி பயிற்சிக்கு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சொட்டு நீர்ப்பாசன முறை மூலம் மரக்கறி செய்கை மேற்கொள்வது தொடர்பில் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் இவ்வாறு பரிச்சார்த்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முறை மூலம் மரக்கறி செய்கைக்கு பயன்படுத்தப்படும் நீரை 90% வரை மீதப்படுத்தலாம் எனவும், தேவையான பசலையை கரைசலாக நீருடன் சேர்த்து நீர் பாய்ச்சுவதனாலும் புட்கள் வளர்வதை தடுப்பதனாலும் செலவும் மீதப்படுத்தப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அரசகேசரி தெரிவிக்கின்றார். குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை பெற முடியும் எனவும், மிக முக்கியமாக நீர் விரயமாவதையும் நீர் பாய்ச்சலுக்காக செலவிடும் நேரத்தையும் குறைக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்தமாக மேற்கொள்ளப்பட்ட விவசாய நிலங்களை விவசாய திணைக்களத்தினரும் இன்று சென்று பார்வையிட்டுள்ளனர். 3 வருட கடூழிய சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவின் பிணை மனுவை பரிசீலிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அதன்படி இந்த பிணை மனு கோரிக்கையை வரும் 15ஆம் தேதி விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. இந்த விண்ணப்ப படிவத்துக்கு எதிராக சட்டமா அதிபர் எழுத்து மூல அறிக்கைகளை இன்று தாக்கல் செய்துள்ளார். இளைஞர் ஒருவரை கடத்தி சென்றது தொடர்பான நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு 3 வருட கடூழிய தண்டனையை விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவரது வழக்கறிஞர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. அதன்படி உயர் நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 1984 2012 ஆண்டு வரை கொக்கு தொடுவாய் பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் முழுமையாக இருந்து வந்துள்ளது. எனவே அங்கு காணாமல் ஆக்கப்பட்ட விடுதலை புலிகளுடைய உடலங்கள் அவை எனவும் விசாரணையை திசை திருப்புவதற்காகவே காலப்பகுதியை 1995 என குறிப்பிடுகிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இன்று சபையில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் இந்த ஜனாதிபதி தேர்தலை உரிய காலப்பகுதியிலே நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி 2 ஜனாதிபதி வேட்பாளர்களாக வரக்கூடியவர்கள் அனுரகுமார திசாநாயக்காவும் மற்றும் சஜித் பிரேமதாசா சார்பிலே அவருடைய கட்சி சார்ந்த லக்ஷ்மண் கிரியல் அவர்களும் கொண்டு வந்திருக்கிற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு, மக்களுடைய ஆணை இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு சென்று ஒரு மக்கள் ஆணையை பெறுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அந்த வகையிலே உரிய காலப்பகுதியில் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும், இக்காரணம் கொண்டும் பிற்போடப்படக்கூடாது என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அது தொடர்பாக நான் மேலதிக விடயங்களுக்கு செல்வதற்கு முன்னதாக வேறு 2 விடயங்கள் தொடர்பாக இங்கே பிரஸ்தாபிக்க விரும்புகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்திலே கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் கொக்கு தொடுவாயிலே ஒரு மனித புதைகுழி ஒன்று தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மனித புதைகுழியிலிருந்து இதுவரைக்கும் 48 உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது.
இந்த உடலங்கள் இந்த காலப்பகுதியிலே புதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக அது விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுடைய உடலங்களாகவே அவை இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே அவை தொடர்பிலே இந்த ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் அந்த அகழ்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லுகிற விக் ஸ்டோஃபி மற்றும் அந்த உடல்களில் இருந்த ஆடைகள் உடைய வடிவமைப்பு தொடர்பான விடயத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய காலப்பகுதி 95 மற்றும் 96ஆம் ஆண்டு காலப்பகுதிகளாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையிலே மற்றும் அது தொடர்பாக OMB தரப்பினர் கூறியிருக்கின்ற கருத்துக்களானது அது தொடர்பாக நீங்கள் இராணுவத்தினரிடம் விசாரணை நடத்துவீர்களா என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட பொழுது அது இராணுவத்தினரிடம் மட்டுமல்ல பல தரப்பினரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி அதை மூடி மறைக்கின்ற விதமாக கருத்து கூறியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே அந்த பிரதேசம் 1984ஆம் ஆண்டில் இருந்து 2012ஆம் ஆண்டில் வரைக்கும் முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரதேசம். குறிப்பாக 95 மற்றும் 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 4வது பட்டாலியன் கெமுனுவோச் பட்டாலியனைச் சேர்ந்த கெமுனுவோச் அந்த பகுதியிலே படைத்தளம் அமைத்திருந்தது. அந்த பட்டாலியனுடைய கட்டுப்பாட்டிலே தான் அந்த கொக்கு தொடுவாய் பகுதி அமைந்திருந்தது. இந்த புதைக்குழி இருந்த இடம் கெமுனுவோச்சினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். லெப்டினன்ட் கேர்னல் ரோஹித விக்ரமதிலக என்கின்ற தளபதியினுடைய பொறுப்பிலே தான் அந்த பகுதி இருந்தது. ஆகவே சோமரத்ன அவர்கள் குறிப்பிடுகிறபடி பார்த்தால் கூட அதற்கு இராணுவத்தினர் தான் முழு பொறுப்பையும் கூற வேண்டும். சரணடைந்த போராளிகளை கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம். அது மட்டுமல்லாமல் அதற்கு 2009 சரணடைந்தவர்களை கொன்று புதைத்திருக்கிறார்கள் என்பதும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இது காலத்தை 95-96 என்று கூறுவதன் மூலமாக இராணுவத்தினரை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி செய்யப்படுகின்றது. இந்த உள்ளக விசாரணை இந்த OMB அலுவலகத்தினுடைய கண்காணிப்பில் நடைபெறுகின்ற இந்த விசாரணைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே இந்த புதைக்குழி அகழ்வு தொடர்பாக ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பிலே ஒரு சர்வதேச தரப்பினால் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த உள்ளக தரப்பினரால் இலங்கை நீதித்துறை காவல்துறை போன்ற தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விசாரணைகள் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதை பதிவு செய்கின்றேன். அத்தோடு மன்னாரிலே ஒரு மனித புதைக்குழி அகலப்பட்டது. அந்த சதோசா கட்டடத்திற்குள்ளே அங்கே இருந்த பிஸ்கெட் பேக்கெட்டை வைத்துக்கொண்டு அது இப்பொழுது புதைக்கப்பட்டது என்று நாங்கள் கூற முற்படுகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அது 400 வருடங்களுக்கு முன்னர் டச்சு காலத்திலே புதைக்கப்பட்டது என்று சொல்லி அதனை மூடி மறைக்க முற்படுகின்றார்கள். இங்கே விக்ஸ்டோஃபியை காட்டி அது இப்பொழுதோ இருந்தது என்று சொல்ல முற்படுகின்றார்கள். ஆகவே இந்த உள்ளக விசாரணை பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாத ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த அரசியல் கைதிகளாக இருக்கின்ற 11 பேர் தொடர்ந்தும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். 3 பேர் விளக்கமறியல் கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிணை கிடைக்க விடாமல் மீண்டும் மீண்டும் புதிய வழக்குகள் போடப்பட்டு அவர்களுடைய சிறைகளுக்குள்ளே தொடர்ந்தும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிணை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அச்சு வழங்கப்பட்டிருக்கிற 8 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய தண்டனை காலம் முடிவடைந்து அவர்கள் வேண்டுமென்றே அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளி ஆனந்தவர்ணன் அவர்கள் வேண்டுமென்றே வழக்குகளுக்கு அழைக்கப்படாமல் அங்கே பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த இடத்திலே இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த விவாதமானது இந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நடைபெறுகின்றது. இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த அமைச்சரவையிலே நேற்றைய தினம் எடுத்த தீர்மானம் இந்த காலப்பகுதி தொடர்பாக ஏற்படுத்திய அந்த சர்ச்சையானது இன்று ஒரு 2 கோடி ரூபாய் செலவை ஏற்படுத்தி இந்த விவாதம் நடைபெறுவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு இந்த துணிச்சலை நான் முடிக்கிறேன். இந்த துணிச்சலை எது கொடுக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர் இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டியிலே இந்திய மேற்குக்கு சார்பாக அவர் செயல்படுகின்ற காரணத்தினால் அவரை பலப்படுத்துவதற்காக இந்த தரப்புகள் வேண்டப்படுகின்ற பொருளாதார உதவிகளை கொடுத்து இந்த நாட்டை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தன்னை விட்டால்
இந்த நாட்டுக்கு உதவிகள் கிடைக்காது என்கின்ற நம்பிக்கையிலே எல்லோரும் வாயை பொத்திக் கொண்டிருப்பார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பு சர்ச்சை ஒன்றை உருவாக்கி அதனை ஒரு இங்கே ஒரு வாக்கெடுப்புக்காக 3/2 பெரும்பான்மை வாக்கெடுப்புக்காக விடுகின்ற பொழுது இரகசிய வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துகின்ற பொழுது எதிர்காலத்தில் வெல்ல முடியாத உறுப்பினர்கள் இரகசிய வாக்கெடுப்பிலே அதை ஆதரிப்பார்கள் 3/2 பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் அவர் அவ்வாறான காரியத்தை செய்கின்றார். நான் முடிக்கிறேன் ஒரு நிமிடம். இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இங்கே உரையாற்றிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை சார்ந்த எந்த ஒரு நபரும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஆக்கபூர்வமான ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை. இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற துணிந்த கருத்தை சொல்வதற்கு எவருக்கும் முதுகெலும்பு இல்லை. அது அனுரவுக்கும் இல்லை, சஜித் பிரேமதாசாவுக்கும் இல்லை, ரணிலுக்கும் இல்லை. ஆகவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, தலைமை தாங்கும் உறுப்பினராகிய உங்களிடமும் கேட்டுக்கொள்வது, இந்த ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வது தொடர்பில் மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருக்கு இடையில் நேற்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது கடினமான காலங்களில் இந்தியா இலங்கைக்கு செய்த உதவிகளுக்காக மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் தமது நன்றிகளை வெளிப்படுத்தியுள்ளார். வடக்கு கிழக்கு மக்களுக்கு அமைத்துக் கொடுத்த 50,000 வீடுகள் மற்றும் மலிகத்துக்கு வழங்கிய 10,000 வீடுகள் தொடர்பிலும் இங்கு பிரஸ்தாபித்த ரிஷாட் இதுவரை எந்த ஒரு நாடும் இவ்வாறான உதவிகளை செய்திருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அயல் நாடான இந்தியா தொடர்ந்தும் இலங்கைக்கு உதவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் தெளிவுபடுத்திய அவர், நெருக்கடியான காலங்களின் போது இலங்கைக்கு வழங்கிய மனிதாபிமான உதவிகள் போன்று இனியும் உதவ வேண்டியதன் கடப்பாட்டையும் எடுத்துரைத்தார். இதேபோன்று வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக 2 நாடுகளின் மீனவர்களுக்கு இடையில் ஏற்பட்டு வரும் சர்ச்சைகள் குறித்து சுட்டிக்காட்டிய அவர், இலங்கை கடல் வளத்தை இந்திய மீனவர்களின் ட்ரோலார் படகுகள் வகை தொகையின்றி அள்ளி செல்வதன் பாதிப்புகள் குறித்தும் தமது கவலையை வெளியிட்டார். எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை இலங்கையின் அனைத்து மாவட்ட பாடசாலைகளின் மேம்பாட்டுக்காகவும் இந்தியா பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இன்று வரை 200 பில்லியன் டாலர் வரையிலான அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய தலைவர் ரிஷாட் இது தொடர்பில் தமது கட்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தலைமையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கட்சியின் தவிசாளர் MSS அமீர், செயலாளர் S. சுபைர்தீன் மற்றும் பிரதி தலைவர் NM சஹீட் ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை போன்று கேம் மேன் இல்லை எனவும் அவர் தந்திரமானவர் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்துவது தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஒருவரின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்துவதற்கு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. எனினும் ஜனாதிபதியின் 5 வருடம் தொடர்பில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே புதிய திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் அனர்த்த சூழ்நிலைமைகள் தொடர்பான விடயங்களுக்கு மாத்திரமே அவசர சட்டமூலங்களை கொண்டு வர முடியும் என 21வது திருத்தம் தெளிவாக கூறுகின்றது. எனவே அவசர சட்டம் மூலமாக அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பில் இடமில்லை என திசாநாயக்கு சுட்டிக்காட்டினார். ரணில் ஒரு தந்திரமானவர் என்ற கருத்து நாட்டில் உள்ளது. எனினும் அவர் தந்திரமானவர் அல்லது கேம் மேன் என்று தாம் கூறப்போவதில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டின் தலைவர். அவர் அரசியல் கட்சிகளை உடைத்து எடுத்துள்ளார் என்றும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவானது கட்சியில் எந்த பிளவினையும் ஏற்படுத்தாத வகையில் இணக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்ப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாது ராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு செல்வம் அடைக்கலநாதன் முன்வந்துள்ளார். அதேவேளை சித்தார்த்தனும் இந்த விடயம் குறித்து எமது கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கலந்துரையாடியுள்ளதாக அறிகின்றோம். எனவே தமிழ் மக்களிடத்திலும் எங்களது கட்சியிலும் எந்தவித பிளவையும் ஏற்படுத்தாத வகையில் இந்த தெரிவு அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.
நாட்டில் உருவாக உள்ள புதிய அரசியலமைப்பில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வு அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். கடந்த அமைச்சரவை பத்திரம் ஒன்று நீதி அமைச்சின் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 24-12-13-614-052 என்ற அந்த அமைச்சரவை பத்திரம் நீதித்துறை அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் நீதிமன்றத்தை விரிவாக்கம் செய்வதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு அருகிலுள்ள பயன்படுத்தப்படாத மன்னார் மாவட்ட கூட்டுறவு கட்டிடத்தை கையகப்படுத்தல் என்ற ஒரு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, நீதி அமைச்சருக்கும் அரசாங்கத்திற்கும் நான் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த கட்டிடம் என்பது கூட்டுறவு சபைக்கு சொந்தமான கட்டிடம். மன்னார் மாவட்ட கூட்டுறவு சபைக்கு சொந்தமான கட்டிடம். அந்த கட்டிடம் 1947ஆம் ஆண்டு ஏபி பெர்மிட் மூலம் அந்த காணி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு 48ஆம் ஆண்டு கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 49ஆம் ஆண்டு அப்போதைய காலப்பகுதியில் இருந்த விவசாய அமைச்சர் பண்டா என்ற அமைச்சரினால் அந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்க பிற்பாடு மக்கள் வங்கி, இலங்கை வங்கி அந்த கட்டிடத்தில் வாடகைக்கு இருந்தார்கள். அதற்கு மேற்பகுதியில் ஏசிசிடி என்னுடைய மாவட்ட காரியாலயம், அதேபோல் கூட்டுறவு சபையினுடைய காரியாலயம், கூட்டுறவு ட்ரைனிங் சென்டராக அந்த கட்டிடம் நன்கு திறம்பட இயங்கி வந்தது. 1990ஆம் ஆண்டு அந்த கட்டிடத்தை இலங்கை இராணுவம் தன்வசம் கையகப்படுத்தியது. கையகப்படுத்தி 28 வருடங்கள் அந்த கட்டிடத்தை இராணுவம் முழுமையாக பாவித்து ஒரு யுத்த தளமாக அதை மாற்றியமைத்து அந்த கட்டிடத்தை முழுமையாக பழுதடைய செயலிழக்க செய்தது இலங்கை இராணுவம். அதை தொடர்ச்சியாக வைத்திருந்தது. பின்பு 2018ஆம் ஆண்டு இதே பாராளுமன்றத்தில் நான் அப்போது இருந்த பிரதமர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் இந்த கட்டிடத்தை கூட்டுறவு சபைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியதற்கு அமைவாக அந்த கட்டிடம் கூட்டுறவு சபைக்கு ஒப்படைக்கப்பட்டது. அந்த கட்டிடம் என்பது மன்னாரினுடைய மிக பிரதானமான நகர்ப்பகுதியில் இருக்கின்ற ஒரு கட்டிடமாக இருக்கிறது. மிகவும் இராணுவத்தினால் மிகவும் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக கூட்டுறவு சபைக்கு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் அதை இராணுவம் தான் அந்த கட்டிடத்தை முழுமையாக பழுதாக்கியது. ஆனால் தற்பொழுது பயன்படுத்தப்படாத கட்டிடம் என்பதை நீதியமைச்சு கூறுவது முற்றிலுமான தவறு. ஒன்று. இரண்டாவது, ஒரு மாகாண சபை முறைமை இருக்கிறது. அந்த மாகாண சபை முறைமையின் கீழ் இந்த கூட்டுறவு சபை மாகாண சபை அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறது. மாகாண சபைக்கு உட்பட்ட அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த கூட்டுறவு சபையை மாகாணத்தினுடைய எந்த விதமான அனுமதியும் பெறாமல் அதை அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் அந்த காணியையும் கட்டிடத்தையும் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சு பெற்றுக்கொள்வதென்பது ஒரு நியாயமற்ற அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் செயல்பாட்டை அரசியல் ஜாப்பை மீறுகின்ற ஒரு செயல்பாடாக தான் நான் இதை பார்க்கின்றேன். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்ற போது மாகாண சபைக்கு உட்பட்ட அதிகாரங்களில் மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு அந்த அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் அல்லது ஜனாதிபதியின் பரிந்துரையின் பேரில் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அதை பயன்படுத்த முனைகிறார்கள். அது கூட்டுறவு சபை கட்டடம் மாத்திரமில்லை, வடமாகாணத்தில் இருக்கின்ற காணிகள் உட்பட இந்த செயல்பாடாகத்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அரசியல் ஜாப்பு திருத்தம் கொண்டு வர வேண்டும், அரசியல் ரீதியாக அதிகாரங்கள்
பகிரப்பட வேண்டும். பகிரப்படுற அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத வகையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள அவர்களுடைய இறமைக்குட்பட்ட அந்த செயல்பாடுகள் முழுமையாக பயன்படுத்த முடியும். இந்த ஒற்றையாட்சியை ஏன் எதிர்க்கிறோம் என்றால், அல்ல ஒற்றையாட்சி ஏன் இந்த எங்களுக்கு கேள்விக்குறியாக ஆபத்தாக இருக்கிறது என்று சொன்னால், இப்படியான செயல்பாடுகளை அந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற கூட்டுறவு சபை கட்டிடத்தை அங்குள்ள யாவர் எந்தவித ஆலோசனையும் பெறாமல் மத்திய அரசாங்கம் அதை பெற முடியும் என்பதுதான் அந்த ஒற்றையாட்சியினுடைய தன்மையாக இருக்கிறது. அங்கிருக்கின்ற ஒரு மாகாண அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த அந்த திணைக்களத்துக்கு உட்பட்ட விடயத்தை அந்த திணைக்களத்தினுடைய அனுமதி இல்லாமல் பெற முடியாது. ஆகவே நீதியமைச்சு கௌரவ அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். நான் இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கூட கொண்டு வந்திருக்கின்றேன். அதில் அவர் கூறியிருக்கிறார், ஜூடியே நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வடிவமைப்பில் மன்னாரினுடைய இதய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அதில் ஒரு கூட்டுறவு சபையோடு இணைந்து කාලය අවසන් ගරු මන්ත්‍රතුමා මට තව විනාඩියක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා. ඩක්ටර් කාලේ ඉවර කරන්න එපා. මට විනාඩි 9ක් 8යි තව තියෙනවා විනාඩියක් තියෙනවා. ඉතින් මං තියාගෙන මොනවා කරන්නද මට වැඩක් නැහැ. මම මේ හරියට කාලේ කළමනාකරණය කරගන්න ඕනේ නැත්නම් මේක අවසන් කරන්න බෑ. මට විනාඩි 8ක් තව හරියට ආව නැහැ. මට වෙලාව යනවා. හරි ඔබතුමා කතා කරලා ඔබතුමා අවසන් විනාඩි මේ මිනිත්තු කිහිපයක් යන්නේ. විනාඩි තව තියෙනවා. ඩක්ටර් කාලේ කියනවා. நான் ஜனாதிபதியுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த கூட்டுறவு சபையுடன் இணைந்து கூட்டுறவு சபைக்கு வருமானம் ஏற்படுத்தி அந்த இடத்தில் மன்னார் நகரத்தை வரவேற்கின்ற விதமாக ஒரு அழகான கட்டிடம் அமையப்பெற வேண்டும் என்பது அங்குள்ள மக்களுடைய கூட்டுறவு சபையினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் எந்த விதமான ஒரு அனுமதியும் இல்லாமல் ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற எந்தவித மாவட்ட செயலமோ பிரதேச செயலமோ கூட்டுறவு திணைக்களமோ மாகாண சபையோ எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் ஒரு நிலத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஒற்றையாட்சியினுடைய உச்சகட்ட அபகரிப்பு. ஆகவே இந்த செயல்பாடுகள் இப்படியான செயல்பாடின் காரணமாகத்தான் எங்களுடைய மக்கள் அந்த ஒற்றையாட்சியை எதிர்க்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. பணி பகிஷ்கரிப்பின் போது பணிக்கு சமூகம் அளிக்காத அனைத்து புகையிரத ஊழியர்களுக்கும் சேவையில் இருந்து விலகியதாக கருதும் கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தை கடைபிடிக்காது பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் புகையிரத நிலைய அதிபர்களுக்கு இந்த கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். தற்போது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள புகையிரத நிலைய அதிபர்களுக்கு ரயில்வே பொது முகாமையாளரால் அந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிந்த பின்பு பிள்ளையானுக்கு எதற்கு ஆயுதம் தேவைப்பட்டது, ஜேவிபியினர் எதற்காக அவருக்கு ஆயுதம் வழங்கினார்கள் என விசாரிக்க வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆயுதங்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது, இடைக்காலங்களில் பல கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது, இவை ஜேவிபியினரால் வழங்கப்பட்ட ஆயுதத்தால் இடம்பெற்றதா என இரு தரப்பையும் தீர விசாரிக்க வேண்டும். இந்நிலையில் கிழக்கில் ஆயுத குழுக்கள் தற்போதும் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்ட பின்பு இவை அனைத்தும் கலையப்படும் என்றும் ஜேவிபியின் தலைவர் தெரிவித்திருந்தார். எனினும் இதற்கு பதிலளித்த பிள்ளையான் ஜேவிபியினர் தான் தமக்கு ஆயுதம் வழங்கியதாகவும் அவர் வெற்றி பெற்ற பின் அவைகளை தேடி பார்க்கவும் என ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட முன்னாள் தலைவர் என்ற வகையில் இதன் உண்மைத்தன்மை என்ன என ஆராய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியார் கல்வி நிலையங்களின் பொறுப்பற்ற செயற்பாடுகளால் மாணவர்களின் பாடசாலை கல்வி பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாடசாலை நேரங்களில் தனியார் கல்வி நிலையங்கள் பாடசாலை மாணவர்களுக்கான வகுப்புகளை நடாத்தி வருகின்றனர். இதனால் பாடசாலைக்கு வராது தனியார் வகுப்புகளுக்கே மாணவர்கள் செல்கின்றார்கள்.
இது மாணவர்களுக்கான பாடசாலை கல்வியினை பாரிய அளவில் பாதிப்படைய செய்துவிடும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தனியார் கல்வி நிலையத்திற்கு பணம் செலுத்தி செல்கின்ற மாணவர்களின் இயல்பு பாடசாலை கல்வியை மட்டும் நம்பி தங்கள் கல்வியை தொடரும் வறிய மாணவர்களின் எதிர்காலத்தை வெகுவாக பாதித்துவிடும் என இது தொடர்பில் சமூகவியல் ஆய்வாளருடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது அவர் குறிப்பிட்டிருந்தார். தனியார் கல்வி நிலையங்கள் பாடசாலை நேரங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு வகுப்புகளை முன்னெடுத்து செல்வதை தடுக்க வேண்டும். பாடசாலை கல்வியோடு பாடசாலையின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைக்கும்படி தனியார் கல்வி நிலையங்கள் இயங்க வகை செய்ய வேண்டும். இது தொடர்பில் மாவட்ட மட்டத்திலான பொறுப்பு வாய்ந்த செயற்பாடுகளை விரைவாக உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். கிளிநொச்சி நகரில் உள்ள தனியார் கல்வி நிலையங்களில் பொறுப்பேற்ற செயற்பாடுகள் தொடர்பில் சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு முகவரியிட்டு கடந்த 5ஆம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: கோவிட் கால பகுதியின் பின்னர் 2021-2022 பிரிவு மாணவர்கள் 4ஆம் தவணையுடன் பாடசாலைக்கு வருவது தனியார் கல்வி நிலையங்களால் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நமது மாவட்டத்தில் உயர்தர கல்வியில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனைப் போலவே ஏனைய தர மாணவர்களும் தற்போது மறிக்கப்பட்டு பாடசாலை நேரத்தில் தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்கின்றார்கள். இதனால் கற்றல் தொடர்பாகவும் சமூக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பாரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாலை நேரத்தில் இரவு 7 மணி தாண்டி வகுப்புகள் நடைபெறுவதனால் பல மாணவ மாணவிகள் தவறாக நடக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே தயக்கூர்ந்து பாடசாலை நேரத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு நடாத்தப்படும் தனியார் வகுப்புகளை தடை செய்து மாணவர்களுடைய பாடசாலை கல்விக்கு வழி சமைக்குமாறும் இரவு வகுப்புகளுக்கு உகந்த நடவடிக்கை எடுக்குமாறும் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். இது தொடர்பில் கூடிய கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்பது அவரது எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. நீண்டகால கற்பித்தல் அனுபவம் கொண்டு ஒரு பாடசாலை ஆசிரியராக அந்த சமூக ஆர்வலர் இருப்பதோடு மாணவர்களின் கற்றல் மற்றும் அவர்களது எதிர்காலம் தொடர்பில் அவர் அதிக அக்கறை கொண்டிருப்பதனையும் அவருடனான மேற்கொண்ட உரையாடலின் மூலம் அறிய முடிகின்றது. 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்துக்கான செலவு 939.5 பில்லியன் ரூபாவாக 1.7% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்கான செலவு 939.5 பில்லியன் ரூபாவாக 1.7% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பான மத்திய வங்கியின் அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 2022ஆம் ஆண்டில் அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்காக ரூபாய் 956.2 பில்லியன் செலவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2023ஆம் ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் வழங்குவதற்காக செலவிடப்படும் தொகை ரூபாய் 16.7 பில்லியனாக குறைந்துள்ளது. எவ்வாறாயினும் ஓய்வூதிய செலவு 2023ஆம் ஆண்டு 372.4 பில்லியன் ரூபாவாக 20.5% அதிகரித்துள்ளது. இதேவேளை 2022ஆம் ஆண்டில் ஓய்வூதியம் வழங்குவதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவீனம் 309.1 பில்லியன் ரூபாவாகும். ஓய்வூதிய செலவினங்களின் அதிகரிப்புக்கான முக்கிய காரணம் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டமை என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் வளர்ந்து வரும் அரசு துறையை வரையறுக்கப்பட்ட நிதியிடத்தின் கீழ் பராமரிப்பது எதிர்காலத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த அறிக்கை கூறுகின்றது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல அரசாங்கம் முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் 3/2 பங்கு உறுப்பினர்களின் பெரும்பான்மையுடன் இலங்கை அதிபரின் பதவிக்காலம் குறித்து மக்கள் கருத்து கணிப்பை நடத்த உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக உத்தரவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டாலும் நாடாளுமன்றத்தின் 3/2 பங்கு அதிகாரத்தை கூட அரசாங்கத்தால் பெற முடியாது எனவும் எதிர்க்கட்சி என்ற வகையில் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சியை முறியடிக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தமக்கு அதிகாரம் கிடைத்த 17ஆம் தேதி அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அறிவிப்பை ஒத்திவைத்தால் அரசாங்கத்தின் தந்திர வியூகத்தின் வெற்றிக்கு தேவையான கால அவகாசம் வழங்குவது போலாகிவிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இந்த நாட்களில் நாடு முழுவதும் வேலை நிறுத்தங்களை முன்னெடுப்பது தேசிய மக்கள் சக்தியல்ல என கட்சியின் செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். இதன் பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே உள்ளார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறியுள்ளார். இந்த வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் 25,000 ரூபாவினால் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று கூறியது அதிபரே எனவும் 25,000 ரூபாவை ஒரு பிரிவினருக்கு வழங்கி மற்றொரு பிரிவினருக்கு வழங்காமல் விட்டதும் அவரேதான் என்றும் ஹந்துன்னெத்தி கூறியிருக்கின்றார். தொழிற்சங்கங்கள், அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்க வேண்டும் என்பதற்காகவே அரசு இந்த திட்டத்தை உருவாக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது எனவும் அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி அல்லது 12ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியன குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிச்சயமாக நடைபெறும் என்பதை ஜனாதிபதி தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருந்தார். இதன் பிரகாரம் முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும். தேர்தல் செலவீனங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி அல்லது 12ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும். தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. கடந்த 2 வருடங்களில் இந்த நாட்டை வீழ்ச்சி பாதையில் இருந்து மீட்டெடுக்க ஜனாதிபதி மேற்கொண்ட வேலை திட்டங்களை மக்கள் நன்கு அறிவார்கள். அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தேர்தலுக்கு தயாராகவே உள்ளோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகும் எனவும் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடனும் தமிழ் மீதும் பற்றுடைய அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அழைப்பு விடுத்துள்ளார். அவரால் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் இனங்காணப்பட்டு அரசியல் தலைவராக இருந்து இயற்கை எய்திய சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுப்பெடுத்து நடத்துவார் என்ற நம்பிக்கையில் கட்சி அவரிடம் கையளிக்கப்பட்டது. 2ஆம் கட்ட தலைவர் கூட இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி என அனைத்தும் இன்று சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. உருளைக்கிழங்கு மூடையெல்லாம் கட்டவிழ்ந்து ஓடிவிட்டது என்று கூறுகின்ற நடப்புகளும் இருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூறிய வார்த்தையை தற்போது அமைச்சராக உள்ள டக்ளஸ் நையாண்டியாக கூறியிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் கட்டப்பட்ட மூடை கட்டவிழ்ந்தது உண்மைதான். அதனால் தான் அதனை கட்டுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். இனி எங்களுக்கு கீழ் வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கை நடைபெறும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். 15 வருடங்கள் நான் பொறுமையாக இருந்தேன். எங்களால் கையளிக்கப்பட்ட அரசியல் பிரிவு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் மக்களின் எதிர்காலம், பொருளாதாரம், மக்களின் வாழ்வு என்பவற்றை 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் வளர்த்தெடுக்கும் நிலையே இருந்தது. இங்கு திருடுவதும் சாப்பிடுவதுமான நிகழ்வுதான் நடந்தது. இன்று கூட அவர்கள் பிரிந்து போகவே இருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் அவிழ்த்து விடப்பட்ட மூட்டைகளை கட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு மட்டுமே உள்ளது. இது கருணா அம்மான் காலம். எல்லோரும் எதிர்பார்த்திருங்கள். சிறிய அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும் என்று உள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.